ஸ்ரீ குருபியோ நமஹா. பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று நலமாக வாழணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம இருக்கிற இந்த 2024 வருஷத்துக்கு சற்று ஏறக்குறைய 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஸ்ரீதர ஐயாவாள் அப்படிங்கிற மகானை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திருவிசநல்லூரில் தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை கழித்தார். மைசூரில் பிறந்த இவர் அங்கே இருக்கிற ராஜா அவருக்கு திவானாக பதவி தர முன்வந்த போதும் அது வேணாம்னு சொல்லி ஒரு ஊராக க்ஷேத்திராடம் செய்து கொண்டு வந்து திருவிசநல்லூரை ரொம்ப பிடிச்ச போனதுனால அங்கேயே தங்கியிருந்து அங்கேயே பக்கத்தில் இருக்க திருவிடைமருதூரில் இருக்கிற மகாலிங்க சுவாமியோட ஐக்கியமான மகான் தான் இந்த ஸ்ரீதர ஐயாவாள். சதா சர்வகாலமும் சிவநாமம் சொல்லிக்கொண்டு சிவபூஜை செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உச்சிவேளைக்கு முன்பாக அவருடைய ஊரில் இருக்க கற்கழகடேஸ்வரியும் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் அவருடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்க திருவிடைமருதூரில் இருக்க மகாலிங்க சுவாமியும் தரிசனம் செய்து கொண்டு பெரும் சிவபக்தராக யோகீஸ்வரராக வாழ்ந்த இந்த மகானுடைய பெருமையை உலகத்துக்கு அறிவிக்க எண்ணம் கொண்ட சிவபெருமான் ஒரு நாள் அவருடைய தந்தையினுடைய ஸ்ராத்த தினத்தன்று அவருடைய வீட்டு வாசலில் ஒரு பஞ்சமன் உருவத்தில் வந்து நின்று பிச்சை கேட்டார். அந்த ஸ்ராத்தத்துக்கு தயாரித்து வச்சிருந்த உணவை ஸ்ரீதர் ஐயாவாள் அந்த பஞ்சமனுக்கு வழங்கிவிட்டார். திரும்பவும் குளித்து வேறு உணவு தயாரித்த போதும் அந்த ஊரில் இருக்கிறவங்க அவருடைய இந்த செயலை ஒப்புக்காமல் அவர் கங்கைக்கு சென்று ஸ்நானம் செய்து வர வேண்டும், அப்போ தான் அவருடைய இந்த பாவத்துக்கு பிரயச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவருடைய வீட்டு பூஜையில் நின்று கங்காஷ்டகம் பாட சிவபெருமானுடைய திருவருளால் அவருடைய சடைமொழியில் இருக்க கங்கையானவள் அவருடைய வீட்டினுடைய கிணற்றிலேயே வந்து பொங்கி அருள் புரிந்தாள். அவர் பாடின கங்காஷ்டகத்தினுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அந்த கங்கையினுடைய கிருபையினால் அந்த கிணறு நிறைந்து அவர் வீட்டிலேருந்து அந்த தெருவெல்லாமும் வழிந்து அந்த ஊரே பிரளயகால வெள்ளமாக மாறி மூழ்க துவங்கிய போது அவர் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவருடைய பெருமையை உணர்ந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு திரும்பவும் கங்காதேவியை அந்த கிணற்றிலேயே அடங்கியிருக்குமாறு பிரார்த்திக்க சொல்ல அவரும் அவ்வாறே செய்தார். ஸ்ரீ மகா பெரியவாளுடைய பூர்வாசிரம தம்பியான ஸ்ரீ சிவன் சார் அவங்க எழுதின ஏணிப்படிகளின் மாந்தர்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த நிகழ்வு கொஞ்சம் வேறு விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அன்னைக்கு சிரார்த்தத்துக்கு யாரும் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் தர்பையினுடைய குறிச்சங்களை போட்டு அன்றைக்கி அந்த சிரார்த்தத்தை ஸ்ரீதர ஐயாவாள் முடித்ததாகவும் மறுநாள் தன்னுடைய பத்தினியோட கங்கா ஸ்நானம் செய்வதற்காக கிளம்பிய போது, அதாவது காசி யாத்திரையாக கிளம்பிய போது அவருடைய எதிர்த்தாப்பில் கங்காதேவி ஒரு சிறிய பெண் உருவத்தில் வந்து அந்த வாரத்தில் வர்ற அமாவாசை அன்னைக்கு அவங்க வீட்டு கிணத்துல தான் ஆவிர்வாவம் ஆவதாக வாக்களித்ததாக, அதன்படியே அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அவருடைய வீட்டு கிணற்றில் வந்து ஆவிர்வாவமாகி பொங்கி பெருகி அந்த ஊரையே மூழ்கடிக்க ஆரம்பித்த போது அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாம் ஸ்ரீதர ஐயாவாள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அதை ஏற்றுக்கொண்ட அந்த மகானம் தன்னுடைய வீட்டின் கிணற்றிலேயே கங்காதேவியை தங்கியிருக்க பார்த்துச்சதாகவும் அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னமும் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு அந்த ஸ்ரீதர ஐயாவாள் வாழ்ந்த கிரகத்தில் திருவிசநல்லூரில் அவருடைய வீட்டு கிணற்றில் கங்காதேவி பொங்கி வருவதாக ஐதீகம். அதனால் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை அமாவாசை ஒட்டின ஒரு 10 தினங்களுக்கு மேலே அந்த இல்லத்தில் பெரிய உற்சவம் கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை அமாவாசை தினத்தன்னைக்கு உள்ளூர்லேருந்தும் வெளியூர்லேருந்தும் ஏராளமான பக்தர்கள் வராங்க. முதல்ல காவேரியில் நீராடி விட்டு பிறகு அவருடைய வீட்டு வாசலை வரிசையில் நின்று கங்கை பொங்கி வருகிற அவருடைய வீட்டு கிணற்று நீரிலே திரும்பவும் ஸ்நானம் செஞ்சு அன்னைக்கு ஸ்ரீதர ஐயாவாளுக்கு அவருடைய அந்த கிரகத்தில் மிகப்பெரிய அளவில் அபிஷேக ஆராதனைகள் அன்னதானம் எல்லாம் நடக்கும். அதில் எல்லாம் கலந்துக்கிட்டு ஸ்ரீதர ஐயாவாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு திரும்புகிறாங்க. நம்மளும் நம்ம இல்லத்தில் கார்த்திகை அமாவாசை தினத்தன்னைக்கு அது இந்த வருஷம் 30/11/2024 சனிக்கிழமை அன்றைக்கி வருது. நம்ம கங்காஷ்டகத்தை சொல்லி துதித்து சிவபெருமானுடைய அருளையும் ஸ்ரீதர ஐயாவோட அனுகிரகத்தையும் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் இன்னொரு முக்கியமான ஆன்மீக தகவலோடு. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.